காலையில் டிஃபனுக்கு ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். கழுவிட்டு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி 300 கிராம் போல் கட் பண்ணி போட்டிருக்கேன் கழுவிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு இறக்கலாம். கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பருப்பு இதாகும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 அவரைக்காய் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு முருங்கைக்காய் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ இதான் கதம்ப சாம்பார் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கேரட்டு, அவரைக்காய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வெங்காயம், கருவேப்பிலை, கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ வதக்கிட்டு இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பருப்பில் வெந்த தண்ணி நிறையா இருக்குது ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாரில் இப்போ பாருங்கள், பருப்பு வேக வச்சதில் நான் உருளைக்கிழங்கு தனியாக இருக்குது, பருப்பு தண்ணி இருத்துட்டேன். பருப்பில் நான் தண்ணி நிறையவே வைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் தண்ணி வேறு தண்ணி ஊற்ற மாட்டேன், பருப்பு தண்ணி தான் ஊற்றுவேன். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா வேகுது, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா தக்காளி நம்ம 2 தக்காளி போட்டிருக்கோம். நல்லா போகும். பாருங்க, கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இப்படி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் இப்படி தான் போடுவாங்க, கத்திரிக்காய் வதக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச தோசை மாவு சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மத்தியானத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். சாம்பார் பாருங்கள், சூப்பராக காயெல்லாம் நல்லா வெந்துட்டு, காய் நல்லா வெந்தால் தான் பருப்பு கடைசியில் ஊற்றுவேன். நான் ஊற்றிட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, போதும். நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பில் நான் பூண்டு போடல, பெருங்காயத்தூள் போட்டேன். பூண்டு என்கிட்ட இல்லை, அதனால் விட்டுட்டேன். சூப்பரான நம்ம வீட்டில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். ஆனால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பரான காலையில் ஒரு டிஃபனுக்கு கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் பாருங்கள், நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன், சிம்பிளாக தான். ஆனால் இருந்தாலும் நம்ம வதக்கி விட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சா சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. இந்த பக்கம் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தோசை. சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். பருப்பு இப்போ தான் ஊற்றிருக்கேன், அதனால் இப்போ தோசை ரெடி.